My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 𝗣𝗶𝗵𝗇𝗺 இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறத பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். செகண்ட் டிப் வந்து வீடியோ சென்டரில் சொல்கிறேன். வீடியோக்கு கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிக்சார்ட்குள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, பிக்சார்ட்டில் வீடியோ எடிட் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சால் எஸ் சொல்லுங்கள் கமெண்ட்டை. வாங்க ஆல் வீடியோஸ் போய்ட்டு இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோ தான் நம்ம பிக்சார்ட் மூலியம் எடிட் பண்ண போகிறோம். இப்போ இதை கிராப் கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ வந்து மேலே வந்து பிளாக் கலரில் இருக்கும்ல, அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கிராப் பண்ணிட்டேன். இப்போ அதே என்ன பண்ணுறதுன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபிட்டுன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஸ்கொயர்லேயே எடிட் பண்ணிட்டேன், ஸ்கொயர் ஷேப்பில். அப்புறம் இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம், டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிக்சார்ட்லேயே இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த சாங்கோட டைட்டிலு, அந்த சாங்கில் யார் நடிச்சிருக்கா, அந்த சாங்கோட நேம், அந்த மாதிரி ஒரு மியூசிக் டெம்ப்ளேட் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, ஒரு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மேலே வச்சிடலாம், அதாவது டாப்பில் மேலே இந்த மாதிரி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த சாங்கோட நேம் சொன்னேன்ல, அந்த சாங்கோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த சாங்கோட நேம் இங்கே வச்சுக்கலாம். நம்ம இந்த சாங்கோட நேம் இங்கே. நெக்ஸ்ட் அதில் யார் நடிச்சிருக்காங்களோ அவங்க நேம்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டு இந்த நேம் இருக்குல்ல, இந்த நேம் என்ன பண்ண போகிறோம், நம்ம கீழே, அதாவது இந்த சாங்குக்கு கீழே அப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த சாங் நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்குது நம்ம லிங்க்கு, அது மூலியமாக நம்ம போயிட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இதை டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, கைன்மாஸ்டர் மூலியமாக எடிட் பண்ண போகிறோம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறதுன்னா, 9:16 இருக்குல்ல, அந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோவை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண, அதாவது நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ யாரும் பார்க்குறேன்னா, அந்த வீடியோ வந்து இந்த டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அதாவது இந்த டெம்ப்ளேட்டு, இப்போ இந்த டெம்ப்ளேட் மேலே தான் நம்ம அந்த டெம்ப்ளேட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டு, இப்போ இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அந்த டெம்ப்ளேட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி நமக்கு எந்த அளவு அந்த வீடியோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிக்சார்ட் மூலயமா வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ அந்த வீடியோ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த ஒயிட் ஏரியா, அது கரெக்டாக சென்டராக வச்சுட்டு இப்போ நம்ம அதிலே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். நம்ம அது மேலேயே ஷேடோஸ் அப்போ தான் நமக்கு நல்லா கிளியராக தெரியும். கரெக்டாக அந்த ஒயிட் இருக்குல்ல, அந்த ஒயிட்லாம் தெரியாமல் கரெக்டாக க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சாங் ப்ளேயில் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளே மியூசிக்கு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிக்சர் தெரியும்ல, நம்ம அதுக்கு பதிலாக ஒரு வீடியோ செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக வீடியோ
அப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபாண்ட்டு, அதாவது உங்கள் லோகோ அது மாதிரி வேணுன்னா லோகோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு லோகோ ஆட் பண்ணிக்கலாம். போயிட்டு லோகோ கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்னமாக. இந்த மாதிரி வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் க்ரியேட்டிவாக வீடியோ பண்ணணுன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள். பிக்சார்ட், கைன்மாஸ்டர் எல்லாவோட வீடியோ லிங்க்கும் கீழே ஒரு ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.